சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு துயர நிகழ்வு வந்து நடந்தே இருக்கக்கூடாது. அதுதான் நாம் நினைக்கிற விஷயம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி அப்படி ஒரு விஷயம் நடந்துடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த உயிரிழந்த மக்கள் பக்கம் தான் நிக்கணும். எப்பயுமே நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது தான் நியாயம். என்ன? ஆனா என்னன்னா, அதை வைத்தும் இங்க வந்து ஒரு அரசியல் செய்கிற போக்கு இருக்கு. அது வந்து ரொம்ப கவலை அளிப்பது மட்டும் இல்ல, ரொம்ப கேவலமாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நீங்க சொன்ன மாரி வந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்டதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டிருப்பது யார் அப்படின்னா, விஜயா தான் இருக்காரு. இதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். பட் நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள், நடுநிலையாளர்கள் நம்ம அந்த மாதிரிலாம் ஒருத்தரை போய் டப்புனு குற்றவாளி கூண்டில் போய் நிறுத்திட முடியாது. இந்த கூட்டம் திரண்டதற்கு விஜய் காரணம். அதுல எந்த மாற்றமே இல்லை. ஏன்னா விஜய் பார்ப்பதற்காக தான் இந்த கூட்டமே திரண்டு வந்தாங்க. அந்த கட்சியினருக்கு வந்து ஒரு போதிய அனுபவம் இல்லாததுனால இந்த ஏற்பாட்டில் வந்து ஒரு சரியான நடைமுறை பின்பற்றப்படலை. அதுல எந்த மாற்றமே இல்லை. அந்த வகையில் அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு.